தொழுகைக்கு தயாரானாலும் அல்லாஹ் சொல்றாங்க. அப்படின்னா என்ன? தொழுகிற நீயத்து வந்துருச்சா இல்லையா? தொழுகிற நீயத்து வந்து அப்ப நீயத்து வந்தவொடனே என்ன செய்வோம்? உது செய்வோமா? அப்ப முதல்ல அல்லாஹ் நீயத்தை சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீயத்தை சொல்லுகிறான். பிறகு இரண்டாவது அல்லாஹ் என்ன செய்யறான்? உது செய்ய சொல்றான். அதுல முதல் ஃபர்து சொல்றான், ஃபக்ஸிலு வுஜூஹக்கும், உடைய முகத்தை கழுவுங்கள். எண்ணிக்கிட்டே வரணும். ரெண்டாச்சா? முதல்ல என்ன? நீயத்து. இரண்டாவது என்ன? இந்த கேள்வி வந்தது ஷாஃபி மதுஹபினுடைய அந்த விஷயத்தை பற்றி தான் வந்திருக்குது. அதனால தான் நான் ரெண்டையும் சொல்லணும்னு பிரியப்படுறேன். எனது ஹனஃபி பள்ளியாக இருந்தாலும் 2 மக்கள் இருக்கிறாங்க. ஹைர். முதல்ல நீயத் வந்துச்சா? ரெண்டாவது முகத்தை கழுவுவது. மூன்றாவது 2 கைகளை கழுவுவது. ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிக். 2 கைகளை முழங்கை மொழி உட்பட கழுவுங்கள். மூன்றாவது வம்சஹு பி ரூஸிக்கும். நாலாவது முதல்ல நியத்து, அதுக்கப்புறம் முகம், அதுக்கப்புறம் 2 கை, அதுக்கப்புறம் 4வது தலை, 5வது கல்வார்ஜுலக்கும் இலல் கால கழுவுங்க. 5 தானே இருக்கு. 6வது எப்படி? அல்லாஹ் தர்த்தீபா சொல்றான் பாருங்க. வம்சஹு பி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிக் வ ஐதியக்கும். ஞானவான்கள் சொல்லுவார்கள், வாவு போட்டு அல்லாஹ் சொல்லி தர்றான். அது தொடர்ச்சி, தர்த்தீபு. அப்ப வரிசையாக செய்வது. தொழுக உதுவிலே வரிசையாக செய்வது என்பது அது ஃபர்து. என்ன வரிசையா சொல்லி தர்றாங்க அல்லாஹ்? முதல்ல நியத்து, பிறகு முகம், பிறகு 2 கை, அதுக்கப்புறம் தலை, அதுக்கப்புறம் கால். வரிசையாக அல்லாஹ் சொல்லி தருவது 6வது ஃபர்து. அப்போ ஒருவர் வந்தார், என்ன செஞ்சாருங்க? வந்து காலை கழுவினார், அதுக்கப்புறம் முகத்தை கழுவினார், அதுக்கப்புறம் 2 கையை கழுவினார், அதுக்கப்புறம் தலையை மசூலி செஞ்சார். இவர் ஒது கூடுமா? ஷாஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் ஒது கூடாது. ஏன்? தர்த்தீபை விட்டார். என்ன தர்த்தீபா அல்லாஹ் சொல்றாங்கல்ல, வரிசையை சொல்றாங்க இல்லையா? அதனால ஷாஃபி மதுஹபில் ஒதுவினுடைய ஃபர்துகள் 6. ஹனஃபி மதுஹபில் நியத்து வைக்கிறது சுன்னத். நியத்து விடுபட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நியத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒது செய்ய அவர் உட்கார்ந்தாலே ஒதுவினுடைய நியத்து வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக கல்வில இல்லையா? அதே போல தர்த்தீப் என்பது வரிசையாக செய்தல் என்பதும் ஹனஃபி மதுஹபில் உண்டு. ஆனால் அது சுன்னத். அல்லாஹ் தஆலா ஒரு வரிசை கிரமத்துக்காகத்தான் இதை சொல்லுகிறானே தவிர இந்த வரிசை என்பதை கட்டாயப்படுத்தி அல்லாஹ் சொல்லலை அப்படிம்பாங்க. நான் சொல்ல வருவது, அப்ப இந்த முறையில் நம்முடைய ஒது என்பது அமைய வேண்டும் இல்லையா? அந்தந்த மதுஹபுக்குரியவர்கள் அந்தந்த சட்டத்தை முதல்ல ஃபாலோ பண்ண கற்றுக்கொள்ளுங்க. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, முகம் கழுவுதல் என்பதில் அளவு இருக்கிறது. மேலே அந்த முடி முளைக்கிற இடம் இருந்து பார்த்தீங்களா, நெற்றி முடி, அதிலிருந்து நாடிக்குழி வரை. அதே போல வலது காது இந்த பகுதியிலிருந்து இடது காது இந்த பகுதி வரைக்கும். இதுதான் முகம் என்று சொல்லப்படுவது. இந்த முகத்தை இந்த இடைப்பட்ட பகுதியில எந்த ஒரு இடத்திலும் ஒரு சிறு அளவு கூட தண்ணீரால் நனையாமல் விடுபடக்கூடாது. அப்படி தண்ணீரால் ஒரு சிறு பகுதி இங்க நனையலன்னு சொன்னா அவருடைய உதவ கூடாது. அதனால ரொம்ப கவனமா கழுவணும். சரி, இப்போ அதுக்கு ஒதுவருடைய ஃபர்து நீங்க சொன்னீங்க, முகத்தை கழுவுறது ஃபர்து நீங்க. ஆனா நம்ம எடுத்த உடனே முகத்தை கழுவுறது இல்லையே. கையை கழுவுறோம், பிறகு வாயை கொப்பளிக்கிறோம், பிறகு நாசிக்கு தண்ணி செஞ்சு சுத்தம் பண்றோம், அதுக்கப்புறம் தானே முகத்தை கழுவுறோம். கை கழுவுதல் என்பதும் எடுத்த உடனே என்ன செய்வோம்? பிஸ்மில்லா சொல்லி கை கழுவோம். கை கழுவுதல் என்பதும் வாய்க்கு தண்ணீர் செலுத்தி வாயை கொப்பளிப்பது என்பதும், பல் துலக்குதல் என்பதும், நாசிக்கு தண்ணீர் செலுத்தி நாசியை சுத்தம் செய்வது என்பதும் இதெல்லாம் முகத்தை கழுவுவதில் அடங்கும். நாசியை சுத்தம் பண்றது, வாய் கொப்பளிக்கிறது, மிஸ்வாக் செய்யறது, இதெல்லாம் சுன்னத். ஃபர்து என்ன? முகத்தை கழுவுறது. அதே போல 2 கைகளை கழுவும் பொழுதும் இந்த முழங்கை வரைக்கும் கழுவணும். இந்த மொழி இந்த பகுதி வரைக்கும் கழுவணும். முழுமையா தண்ணீரை கொண்டு நினைக்கணும். ஒரு முறை கழுவுவது ஃபர்து, 3 முறை கழுவுவது சுன்னத். ஏன்னா ஒரு முறை ப்ராப்பரா கழுவ மாட்டாங்க, தண்ணி எடுத்து இப்படி விட்டுருவாங்க. முகத்தை கழுவுறதுல கூட எப்படி கழுவணுங்கிற முறை ஃபுகாஹாக்கள் சொல்லி தருவார்கள். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா சல்லி அள்ளி போட்டு வந்துடுவாரு. அவங்க மாதிரி நிறைய ஆமாம் இந்த பக்கம்லாம். அதே போல கண்ணினுடைய இந்த பகுதியெல்லாம் நனையணும், தண்ணீர் படணும். கண்ணினுடைய இந்த பகுதி, இந்த மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, மூக்கு பிடிச்சிட்டு ஆட்டுனா அசைது பாருங்க, அசைதா
இந்த அசையக்கூடிய பகுதி வரைக்கும் தண்ணீர் செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் சூஃபியார்கள். முழுமையாக கழுவுறது. இப்போ கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, இப்போ தொழுகையில் அந்த உடல் சுத்தம் என்பது உதவ சொன்னோம். அதே போல் உங்களுக்கு அந்த குளிப்பினுடைய ஃபர்துகள் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சொன்னாங்க குளிப்பினுடைய ஃபர்துகள் அதை பேணணும். குளிப்பினுடைய ஃபர்துகளை பேணி குளிப்பது தான் அது முழுமையாக குளித்தல் என்பதற்கு அடையாளமாகும். ஜுனூபாளிகள் அந்த ஃபர்துகளை கண்டிப்பாக பேணணும். இல்லைன்னு சொன்னால் குளிப்பு நிறைவேறாது. குளிப்பு நிறைவேறன்னு சொன்னால் அவர் பெரும் துடக்குடையவராகவே நடமாடுவார். அவர் செய்கிற எந்த ஒரு அமலும் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு தகுதி படைத்ததாக இருக்காது. அதனால அந்த குளிப்பினுடைய ஃபர்துகளை பேணி நம்முடைய குளிப்பு என்பது அமைவது, இதுவெல்லாம் உடல் சுத்தம். அதே போல இடம் சுத்தம். நாம் தொடக்கூடிய அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். அதில் எந்த நஜீஸும் இருக்கக்கூடாது. அதே போல உடை சுத்தம். உடைகளில் நஜீசுகள் படாமல், சிறுநீர் கழிக்கும் பொழுது சிறுநீர் துளிகள் படாமல் உடைகளை பாதுகாத்துக்கொள்ளும். அப்படி பற்றுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தில் தண்ணீர் செலுத்தி அதை என்ன செய்யணும், அதை சுத்தம் செய்ய வேண்டும். சிறுநீர் கழிப்பதில் கூட நிறைய பேர் நினைவுக்கு வந்ததுனால சொல்கிறேன். சிறுநீர் கழிக்கக்கூடிய விஷயத்தில் கூட சில பேர் என்ன செய்வாங்கன்னா, போய் அப்படியே உட்காந்துட்டு டப்புன்னு தண்ணியை பிடிச்சி ஊற்றிட்டு வந்துக்கிட்டே இருப்பார். தண்ணியை பிடிச்சி எங்கே ஊற்றினார்னு அவருக்கு தெரியாது. வரும்போது என்ன ஆகும்னு சொன்னால் அந்த உடையில் சிறுநீர் துளி மீண்டும் விழுவதை போன்று உணர்வார். நிறைய பேர் கேட்பாங்க, ஹஸ்ரத் இந்த மாதிரி யூரின் போயிட்டு வந்தால் நடமாடும் போது இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுது, என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கும் ஃபுகஹாக்கள் சொல்லித் தருகிறார்கள். சிறுநீர் கழிப்பதற்கு உட்காரும் பொழுது இடதுபுறம் சற்று சாய்ந்து உட்காரணும், கொஞ்சம் சரிஞ்சு உட்காரணும். சிறுநீர் கடைசி சொட்டு வரும் வரைக்கும் இருக்கணும். பிறகு கணச்சு கொடுக்கணும், கணக்கணும். அப்போ அந்த சிறுநீர் தாரையில் உள்ள அந்த நீர் என்பது முழுமையாக வெளியே வரும். பிறகு அது என்ன செய்யணும், அந்த செங்கல் வைத்து சுத்தம் செய்யணும். இப்போ ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா செங்கல் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த செங்கல் வச்சு அதை சுத்தம் செய்யும் போது உள்ள அந்த நீரை அதை பிடித்து இழுக்கும். பிறகு தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்யணும். பிறகு என்ன செய்யலாம், முழுமையாக சுத்தம் செஞ்ச பிறகு நடந்தோம். அப்படி இந்த இவ்வளவு பெரிய சுத்தத்துக்கு பிறகு நாம் அந்த மாதிரி வருவதை போன்று உணர்கிறோம் என்றால் அது வஸ்வசா. இப்படி முறையாக சுத்தம் செய்யணும்னு சொல்லுவாங்க. இங்கு நான் சொல்ல வருவது, அப்போ உடை சுத்தம். மானத்தை மறைத்தல் என்பது நம்முடைய ஆண்களுக்கு தொப்புளிலிருந்து முழங்கால் வரைக்கும், பெண்களுக்கு உடல் முழுவதும். விரிவாக சொல்லிட்டு போனால் நேரம் ஆயிரும். அதேபோல் நியத்து செய்தல், அந்தந்த தொழுகைக்கான அந்த நியத்தை செய்யணும். அந்த இடத்துல லொஹர் தொழுகிறேன்னு சொன்னால் நான் லொஹர் தொழுகிறேன், இமாமை பின்பற்றி அல்லாஹ்வுக்காக லொஹர் தொழுகிறேன். ஃபஜ்ர் தொழுகைன்னு சொன்னால் அதே போல தான். அந்த நியத் என்பது அவசியம். நியத் செய்வது என்பது ஃபர்து. நியத்தை இல்லாமல் இவர் தொழுகிறாருன்னு வைங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு ஒருவர் வந்தார், தனியாக தொழுகிறாரு, அவருக்கு நியத்தையில் ஏதோ சிந்தனையில் நிற்கிறாரு. தொழுது முடிச்சாரு, சூரியன் உதிச்சிருச்சு, பிறகுதான் யோசிச்சாரு நான் என்ன தொழுகிறேன், ஏன்னா நியத்து இல்லாமல் தொழுகிறார் இல்லையா? அப்போ அவர் தொழுது தொழுகையா இல்லை. தொழுகைக்கு நியத் என்பது அவசியம், கண்டிப்பு. அதே போல நேரம் அறிதல். ஃபஜ்ருக்கான நேரம் என்ன, லொஹருடைய நேரம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அசருடைய நேரம் என்ன, ஒரு பொருளினுடைய நிழல் 2 மடங்கு வந்தால் அசருடைய நேரம் வந்துவிடும். சூரியன் மறைந்தால் மகரிபுடைய நேரம் வந்துவிடும். இஷாவுக்கான நேரம், வானத்திலே சிவப்பான ஒரு நிறம் செவ்வானம் ஏற்பட்டு விட்டால் இஷாவுக்கான நேரம் வந்துருச்சு. ஃபஜ்ருக்கான நேரம் சுபுஹ் சாதிக்கு வந்துருச்சுன்னு சொன்னா ஃபஜ்ருக்கான நேரம் எவ்வளவு நேரம் வரைக்கும் இருக்குது, துலூ ஷம்ஸ் சூரியன் உதயம் வரைக்கும் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு, இதெல்லாம் நேரம் அறிதல். இந்த நேரம் தெரியாம இவர் ஃபஜ்ர் நேரத்தில் வந்து லுஹர் தொழுகிறேன் நியத்து வைக்கிறார். அப்ப நேரம் தெரியாமல் தொழுதாலும் அது ஃபர்து விடுபட்டுருச்சு. அதே போல தக்பீர் தஹரீமான்னு சொன்னா ஆரம்பமாக சொல்றோம் பாத்தீங்களா, அல்லாஹு அக்பர் என்று சொல்வதுதான் தக்பீர் தஹரீமா. இந்த தக்பீர் தஹரீமாவுக்கு கூட எப்படி கைகளை உயர்த்தணும் அப்படிங்கிறத நம்ம புரியணும். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, இப்படி வருவாங்க, அல்லாஹு அக்பர் அப்படிம்பாங்க, இப்படி ஆட்டுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா அப்படி நிற்பாங்க. இப்படியா ஒவ்வொரு விதமாக செய்வர். அப்படி அல்ல. அதனுடைய முறை என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய கைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கை கிபிலாவை பார்த்து இருக்கணும். இந்த கை விரல்கள் சற்று அகன்று இருக்கணும். இந்த 2 கட்ட விரல் இருக்குது பாருங்க, இது காதுக்கு சமீபமாக, காதினுடைய இந்த பகுதிக்கு சமீபமாக. அல்லாஹு அக்பர். கைகளை எங்க கட்டணும், தொப்புளுக்கு கீழே கட்டணும்.
ஷாஃபி மதஹபாக இருந்தால் நெஞ்சுக்கு கீழே தொப்புளுக்கு மேலே. இப்படி இல்லை, இது பெண்களுக்கு நெஞ்சுக்கு கீழே தொப்புளுக்கு மேலே. ஆக இப்படி கைகளை கட்டிக்கொள்வது, கையை கட்டாம தொழுகிறது இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. கைருக்கு சொல்ல அடுத்ததாக கியாம், நிலை நிற்குது, நின்று தொழ வேண்டும். இன்னைக்கு நிறைய மஸ்ஜிதுகளில் பரக்கத்தா சேர்லாம் வாங்கி போட்டிருக்கிறாங்க. அதாவது சேர்ல உட்கார்ந்து தொழுகிறது தப்பு இல்லைன்னு சொல்லலை, ஆனா சேர்ல அமர்ந்து தொழுவதற்குரிய தகுதி இருந்தால் உட்கார்ந்து தொழலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் மார்க்கத்தில் உட்கார்ந்து தொழுதல் என்பதே தரையில் உட்கார்ந்து தொழுவது தான். உட்கார்ந்து தொழுவதுன்னா என்ன? உயரத்தில் உட்கார்ந்து தொழுகிறது அல்ல. உட்கார்ந்து தொழுதல் என்ற சட்டமே தரையில் அமர்ந்து தொழுவது தான். சரி, ஒருவருக்கு தரையில் அமர்ந்து தொழ முடியல, காலில் பெரிய கட்டு போடப்பட்டிருக்கிறது, அல்லது காலில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை, நரம்பு சம்பந்தமான எலும்பு சம்பந்தமான இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது, அவரால் தரையில் அமர்ந்து தொழ முடியாது என்ற ஒரு நிலை இருந்தால் அவர் சேர்ல அமர்ந்து தொழுகிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் இன்று பள்ளிவாசல்ல அந்தந்த நிர்வாகம் பரக்கத்தா சேர வாங்கி போட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த அமர்ந்து தொழுவதனுடைய சட்டம் தெரியாத மக்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா போய் உட்கார்ந்துடுறாங்க. பொதுவாக வயோதிக காலத்தில் அது போன்ற பிரச்சனைகள் வருகிறது. முட்டை மடக்க முடியாது, ரொம்ப நேரம் அவங்களால நிற்க முடியாது, அதே போல குனிய முடியாது, சுஜூது செய்ய, இந்த மாதிரி பல உடல்ல பல பிரச்சனைகள். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு பல்வேறு விதமான வியாதிகள் வருவதால் நம்முடைய எல்லா எலும்புகளும் நரம்புகளும் பாதிக்கப்படுகிறது. அப்ப ருக்குவுக்கு போனாலும் இவருக்கு பிரச்சனையாகும், சுஜூதுக்கு போனாலும் பிரச்சனை. அப்ப என்ன செய்யறதுங்க? தொழுகையும் விடக்கூடாது. சரி, உயரமான இடத்துல இருந்து தொழுகலாமா? அப்ப தொழுதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிர்பந்தமான சூழல் இருந்தால் நம்மால் முடிந்த வரைக்கும் தரையில் அமர்ந்து தொழக்கூடியவர்கள் தரையில் அமர்ந்து தொழுவதுதான் சரியானது. தரையில் அமர்ந்து தொழுவதில் பிரச்சனை இருக்குங்கிறவங்க மட்டும்தான் சேர்ல உட்காரணும். ஆனா இன்றைக்கு சேர் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால வாலிபர்கள் கூட, மாதூர் அல்லாதவர்கள் கூட, வியாதியஸ்தர்கள் அல்லாதவர்கள் கூட அப்படி ஹாயா வந்து சேர்ல உட்காந்துக்கிறாங்க. சில பேர் சேர்ல உட்காந்து புரட்டையும் விடுவாங்க, அதுவும் இருக்குது. அதனால நம்ம பெரும்பாலும் எங்க பள்ளியில லக்ஸரி சேர் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா சேர்ல உட்கார்ந்து தொழணும், அவ்வளவுதான். இப்போ ஊட்டிக்கு நான் போயிருந்தேன், அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு சமீபத்தில் ஒரு மஸ்ஜிது. அப்போ அங்கே சேர் வச்சிருந்தாங்க. என்ன சேர் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது சைனா சேர், வட்டமா இருக்கும், சாப்பிட்ற தட்டு மாதிரி இருக்கும், அதை கையில் தூக்கிட்டு போகலாம். கைத்தடி மாதிரியும் இருக்கும், அது போட்டு உட்காந்துக்கலாம். அதுல ஹாயெல்லாம் சாய முடியாது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்கார்ந்து தொழலாம். அதுல அது போன்று உள்ள சேர்கள் வாங்கி அவங்க வச்சிருக்காங்க. வர்றவங்க என்ன செய்யறாங்க, அதை எடுத்து போட்டு தொழுதுட்டு ஒரு ஓரமா வச்சுட்டு போறாங்க. அது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு லக்ஸரியா சேர் போட்டு வச்சிருக்கோம். சில பள்ளியில சோஃபாவை போட்டு வச்சிருக்கிறாங்க, சோஃபாவை போட்டு வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும். ஒரு காலம் இருந்துச்சு, இப்போ நாங்கள்லாம் சின்ன பையனா இருக்கும்போது எங்க மஸ்ஜித்லாம் சேரே கிடையாது. இப்போ சேர் கலாச்சாரம் என்று இப்பதான் வந்திருக்குது இல்லையா? அப்ப அதுக்கு சில காரணங்களும் சொல்லப்படுகிறது. என்ன காரணம்னு சொன்னா, அந்த காலங்களில் உணவுகள் எல்லாம் ரொம்ப திடகாத்திரமா இருந்துச்சு, அதை சாப்பிட்றவங்களுக்கு எலும்பு எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆனா இப்ப உள்ள உணவுகள் யாவுமே ஃபாஸ்ட் ஃபுட்டா மாறி போச்சு. துரித உணவுகள் அப்படி இப்படின்னு சொல்லி கெமிக்கல் கலந்த உணவுகளை மக்கள் அதிகம் சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, நம்மளால நிறைய நேரம் நிற்கவும் முடியல, பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருகிறது. ஒரு நியாயமான காரணமாக இருந்தாலும் சரி, இபாதத் என்று வரும் பொழுது, தொழுகை என்று வரும் பொழுது அது என்ன செய்யணும்னு சொன்னா, முடிந்த வரைக்கும் தரையில் அமர்ந்து தொழ பார்க்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா முடியாதுங்க அப்படின்னா சேர்ல உட்காந்து தொழுகிறதுல பிரச்சனை இல்லை. அப்போ நின்று தொழ வேண்டும், கியாம் என்றது. அதே போல கிராத் ஓதுவது. கிராத் ஓதுறதுனா என்ன? தொழுகையில குர்ஆன் ஓதுறது, சூரத்துல் ஃபாத்திஹா, இன்னபித சூறாக்கள் ஓது, இதெல்லாம் ஃபர்து. அதுவே ருக்கு செய்யறது ஃபர்து. ருக்கு செய்யறது, ருக்கு எப்படி செய்யணும்? முட்டை பிடிச்சிட்டு குனிஞ்சு நிற்கணும். அவர் ஒரு ருக்கு செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவர் முதுகுல ஒரு நீளமான பலகை எடுத்து வச்சா அந்த பலகை இங்கும் அங்கும் சரியாமல் பிளாட்டா இருக்கணும். இதான் ருக்கு. ஆனா நிறைய பேர் ருக்கு எப்படி செய்யறோம்? ருக்குலையும் பிழை இருக்குது. பிழை அதை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டது நோக்கமே என்னன்னு சொன்னா, நாம் அனைவரும் அனைத்தும் தெரிந்தவர்கள் அல்ல. இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறவனும் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற நீயத்துல சொல்லல. தெரிஞ்சதோ உஸ்தாதுமார்கள் சொல்லி கொடுத்தது, கிதாபுகளை பார்க்கறத நம்ம சொல்றோம். நம்முடைய இபாதத் தொழுகை சரியாக வேண்டும். அப்ப ருக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, நாம ஒரு முட்டை பிடிச்சி நிற்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்னவென்றால், பெருமானார் ருக்குவுக்கு சென்று முட்டை பிடித்தால் கைகளை இப்படி விரித்து வைத்திருப்பார்கள்.
சுஜூதுக்கு போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைவிரல்களை சேர்த்து வைத்திருப்பார்கள். அப்ப சுஜூதுல கைவிரல் சேர்ந்து இருக்கணும், ருக்குல கைவிரல் விரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ருக்கு எப்படி செய்யணும்? இந்த நம்முடைய தலைப்பகுதியும் பித்தட்டும் சரிசமமா இருக்கணும். ஆனா நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா இப்படி எட்டி பார்க்குற மாதிரி ருக்கு செய்வாங்க. அது முதுகுல பிரச்சனை கூட இருக்கலாம். அதாவது நான் அதை கேலியா சொல்லலை, கிண்டலா சொல்லலை. முதுகுல பிரச்சனை இருக்கிறவங்க கூட என்ன செய்வாங்க, அந்த மாதிரி லேசு மாசா குனிவாங்க. ஆனாலும் கூட வாலிபர்களில் பலரும் கூட அது போன்று செய்வதுதான். அப்ப இவர் தெரியாம செய்யறாரு அப்படிங்கிறத நம்ம விளங்குறோம். ருக்கு என்பது நம்முடைய தலையும் நம்முடைய பித்தட்டும் சரிசமமா இருக்கணும். ஒரு மட்டப்பலகையை வச்சா கரெக்டா இங்கும் அங்க ஆடாம இருக்கணும். அதுக்கு பேர் தான் ருக்கு. அதே போல சுஜூது என்பது சுஜூதும் அப்படிதான். சுஜூதுல போய் நம்முடைய இந்த இரண்டு புஜங்களும் தரையில போய் படக்கூடாது. தரையில் படுவது இது ரெண்டு தான். முதல்ல சுஜூதுக்கு போகும்போது முதல்ல முட்டு வைக்கணும், அதுக்கப்புறம் தான் கையை வைக்கணும். முதல்ல முட்டு, இரண்டாவது கை, அதுக்கப்புறம் தான் நம்முடைய முகத்தை கொண்டு போய் வைப்போம். அப்ப இந்த முறைப்படி செஞ்சுதான். அதே போல காதா அத்தஹியாத்துக்காக அமர்வது ஃபர்து. அப்ப இப்படியாக ஒரு 13 ஃபர்துகள் இருக்கிறது தொழுகையில். 13 ஃபர்துகள். அடுத்ததாக தொழுகையில் வாஜிபுகள். இந்த 13 ஃபர்துகள்ல எந்த ஃபர்து விடுபட்டாலும் தொழுகக்கூடாது. அடுத்தது வாஜிபு. வாஜிபுன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஃபர்துடைய அந்தஸ்துடையதுதான். ஆனால் இந்த வாஜிபுகள் விடுபட்டால் அதற்கு குற்றப்பரிகாரம் இருக்குது. ஃபர்து விட்டா குற்றப்பரிகாரம் இல்லை தொழுகையில. வாஜிபை விட்டன்னு வைங்களேன், அங்க குற்றப்பரிகாரம் இருக்குது. அதை செய்து தொழுகையை நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அப்ப வாஜிபுகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா தொழுகையில் வாஜிபுகள் 13 வாஜிபுகள் இருக்கிறது. முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது வாஜிப். இரண்டாவதாக ஒரு சிறிய சூரா இன்னா அஅதைனாகல் கௌசர் அல்லது வல் அஸ்ர் அல்லது குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற இது போன்ற ஒரு சிறிய சூரா. இல்லை என்று சொன்னால் ஒரு ஆயத், அது பெரிதாக இருந்தால், இப்ப ஆயத்துல் குர்சி இருக்குது, அது ஒரு ஆயத்து பெரிய ஆயத்து தான். இதுபோல பெரிய ஆயத்தாக இருந்தால் ஒரு ஆயத், சிறிய ஆயத்துக்களாக இருந்தால் 3 ஆயத்துக்கள் அல்லது ஒரு சிறிய சூரா, இதை ஓதுவது வாஜிபாகும். அடுத்ததாக முதல் 2 ரக்காத்தில் மட்டும் துணை சூரா ஓதுவது ஃபர்தான தொழுகையில். லுஹர் தொழுகை இருக்குது. முதல் 2 ரக்காத்து தொழுகையில தான் என்ன செய்வோம்? முதல்ல அல்ஹம்து சூரா ஓதுவோம், பிறகு துணை சூரா ஓதுவோம். 2வது ரக்காத்தில் அல்ஹம்து சூரா ஓதுவோம், அதுக்கப்புறம் துணை சூரா ஓதுவோம். 3வது ரக்காத்தில் அல்ஹம்து சூரா ஓதுவோம், 4வது ரக்காத்தில் அல்ஹம்து சூரா ஓதுவோம். இல்லையா? முதல் 2 ரக்காத்தில் மட்டும் அல்ஹம்து சூரா துணை சூரா ஓதுவது. 4வது ஒவ்வொரு ருக்குனுகளையும் நிதானமாக செய்வது. ஒவ்வொரு ருக்குவுக்கு போறோம், அது நிதானம் வேண்டும். பிறகு நிலைக்கு வருகிறோம், இஅ்திதால் என்று சொல்லப்படுகிற சமிஅ அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னு சொல்லி நிமிர்றோம். இஅ்திதால் இதில் அதாவது தாமதம், கொஞ்ச நேரம் அப்படி நிற்கணும். அது நிற்கிற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் வருகிறது, அப்படி நிற்கும் பொழுது ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்லுங்கள், இல்லைன்னா ரப்பனா வலக்கல் ஹம்து என்று சொல்லுங்க, இல்லை ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி, இல்லைன்னு சொன்னா ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி மில்அ ஸமாவாதி வல் அர்தி ஒரு துஆ இருக்குது. எப்போ? ருக்குவிலிருந்து நிமிர்ந்த பிறகு ஒவ்வொரு ருக்குனையும் நாம் என்ன செய்யணும்? நிதானமாக செய்யணும். அதேபோல சுஜூது, ஒரு சுஜூதுக்கும் மறு சுஜூதுக்கும் இடையில் சற்று தாமதிக்கணும். ஒரு சுஜூது செஞ்சோம், மறுபடியும் அமர்ந்தோம், பட்டுன்னு போயிடக்கூடாது. சில பேர் அப்படிதான் செய்வாங்க. அப்படி டப்புன்னு என்ன செய்வாங்க? அப்படி போவாங்க, அப்படி நிமிருவாங்க, டப்புன்னு போவாங்க, டப்புன்னு எரிச்சிருப்பாங்க, டப்புன்னு குனிவாங்க. ஒரு நிமிஷத்துல 4 ரக்காத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. இதுல எதை ஓதுனாங்க எது ஓதலை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஒவ்வொரு ருக்குடுகளையும் நாம் அதை ப்ராப்பரா நிதானமாக செய்திட வேண்டும். அதே போன்று போல 5வது முதல் 2 ரக்காத்தில் காதாவில் அமர்வது இருப்பு. 4 ரக்காத்து கொண்ட தொழுகைன்னு சொன்னா 2வது ரக்காத்துல உட்கார்றமா இல்லையா, அது வாஜிப் அமர்வது. 6வதாக 2 இருப்புகளிலும் அத்தஹியாத்து ஓதுவது. உட்கார்வது வாஜிபு, அத்தஹியாத்து ஓதுறது வாஜிபு. 7வதாக தொழுகையை முடிக்கும் பொழுது சலாம் சொல்லுவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லி தொழுகையை முடிக்கணும். 8வதாக வித்ர் தொழுகையில குனூத் ஓதுவோம். இதெல்லாம் வாஜிபுகள், தொழுகையினுடைய வாஜிபு. 9வதாக 2 பெருநாள் தொழுகையிலும் 6 தக்பீர்கள் சொல்வது.
11வது மெதுவாக ஓத வேண்டிய இடத்தில் இமாம் மெதுவாக ஓதுவது. லொஹர் தொழுகையில இமாம் மெதுவாக தான் ஓதுவாங்க, அசர் தொழுகையில இமாம் மெதுவாக ஓதுவாங்க. சப்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகைகள் என்பது மற்றும் உள்ள அந்த 3 வக்துகள், ஃபஜ்ரு, மக்ரிப், இஷா தவிர ஜும்மா, அதே போல கிரகண தொழுகைகள், இதெல்லாம் சப்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகைகள். அதே போல 12வதாக முதலில் ருக்கு, பிறகு சுஜூது, வரிசையா செய்யணும். முதல்ல ருக்கு செய்யணும், அதுக்கப்புறம் சுஜூது. இது வாஜிப். 13வதாக ஒவ்வொரு காரியங்களையும் தர்த்தீபாக செய்யணும், வரிசை கிரமமாக செய்யணும், தர்த்தீப். அப்ப இதுவெல்லாம் வாஜிபுகள். முதல்ல சொன்னது ஃபரது 13. அந்த ஃபரதுல நீங்க எதை விட்டாலும் தொழுக கூடாது, தொழுகையை திரும்பி தான் தொடரணும். ஆனா இந்த 13 வாஜிபுகள் இருக்குது பாத்தீங்களா, இதை விட்டாலும் தொழுகை கூடாதுதான். இரண்டாவது சொன்ன இந்த வாஜிபுகளை விட்டாலும் தொழுகை கூடாது. ஆனால் தொழுகைக்குள்ளேயே வாஜிபை விட்ட நினைவு நமக்கு வந்தால் அதற்காக ஒரு குற்றப்பரிகாரம் செய்து கொண்டால் தொழுகை நிறைவேறிவிடும். குற்றப்பரிகாரம் என்ன? சஜ்தா சாஹவ். அந்த சஜ்தா சாஹவை எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, கடைசி அத்தஹியாத்தினுடைய அந்த கடைசி இருப்பில் அமர்ந்து அப்துஹு வ ரசூலுஹு வரைக்கும் ஓதுவோம். எது வரைக்கும் ஓதுவோம்? அப்துஹு வ ரசூலுஹு, அத்தஹியாத்து லில்லாஹி வ ஸலவாத் என்று ஆரம்பித்து அப்துஹு வ ரசூலுஹு வரைக்கும் ஓதுவோம். ஓதி முடித்து வலதுபுறம் ஒரு சலாம் சொல்வது, பிறகு 2 சுஜூது செய்வது, பிறகு மீண்டும் அமர்ந்து அத்தஹியாத்தை முழுமையாக ஓதி வலதுபுறம் சலாம், இடதுபுறம் சலாம் சொல்லி தொழுகை முடிப்பது. நான் சொல்றது புரியுதுங்களா? சரி. அப்ப இதான் என்னது? சஜ்தா சஹவு என்று சொல்லப்படுவது. அதே நேரத்தில் சில பேருக்கு தொழுகையில சில மறதியினால சில விஷயங்களை நம்ம செஞ்சிருவோம் தொழுகைக்குள்ள. என்னன்னு சொன்னா, அத்தஹியாத்து ஓத வேண்டிய இடத்துல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிடுவாங்க. அத்தஹியாத்து எங்க ஓதுவோம்? அத்தஹியாத்து இருப்புல ஓதுவோம் இல்லையா? ஆனா அந்த இடத்துல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிடுவாங்க. இல்லைன்னு சொன்னா குர்ஆன்ல உள்ள வேற ஏதாவது ஆயத்தை ஓதி உட்கார்ந்துருப்பாங்க. அந்த ஞாபகம் மறதியில கவனக்குறைவினால் இப்படி செய்வது நடந்திருக்கிறது. அப்ப இப்படி செஞ்சா அத்தஹியாத்துல உட்கார்ந்து சூரே ஃபாத்திஹா ஓதினா தொழுகை கூடுமா, அல்லது இன்னும் பிற ஆயத்துக்களை ஓதினால் தொழுகை கூடுமா அப்படின்னு சொன்னா, ஞானவான்கள் ஃபுகஹாக்கள் நமக்கு அதற்கு தீர்வு சொல்லுகிறார்கள். 4 ரக்காத்து தொழுகையில முதல் 2வது ரக்காத்தில் அத்தஹியாத் ஓதாமல் ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிவிட்டால், 4 ரக்காத்து தொழுகை, 2வது ரக்காத்து அத்தஹியாத் அமரணும். அத்தஹியாத் உட்கார்ந்த உடனே அத்தஹியாத்து லில்லாஹி வ ஸலவாத் என்று ஓதணும். அதை ஓதுவதற்கு பதிலாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டார். அப்படி ஓதிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஞாபகம் வருது, ஆஹா அத்தஹியாத் ஓதணுமே அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு அத்தஹியாத் ஓத ஆரம்பிக்கிறார். முதல் 2வது ரக்காத்துல. இப்ப இவருடைய தொழுகை கூடுமா அப்படின்னா, இவர் வாஜிபை பிற்படுத்திட்டார். வாஜிபை பிற்படுத்தியதால் இவருடைய தொழுகை குறையுடையதாக இருக்கும். முடிக்கும் பொழுது சஜ்தா சஹ்வு செய்யணும். நான் சொன்ன மாதிரி சஜ்தா சஹ்வு செய்துவிட்டால் இந்த குறை நிவர்த்தியாகிவிடும். அதே போல முதல் இருப்பில அத்தஹியாத் ஓதிட்டார், உட்கார்ந்த உடனே அத்தஹியாத் ஓதிட்டார். ஓதி முடிச்சு சூரத்துல் ஃபாத்திஹா ஓத ஆரம்பிச்சிட்டார். இல்லைன்னு சொன்னா வேற ஏதோ சூறாக்களை ஓதினார், அல்லது வேற ஏதோ ஒரு ஆயத்துக்களை ஓதினார் என்றாலும் இவருடைய தொழுகையில் குறை ஏற்பட்டு விட்டது. இதே நிலையில் தொழுகையை முடித்தால் தொழுகை கூடாது, திரும்ப தொழலாம். அப்ப தொழுகைக்குள்ள ஞாபகம் வந்துருச்சு, அத்தஹியாத் ஓத ஓதிட்டு நாம என்ன செய்யணும்? எழும்பி நிற்கணும், நிலையில் எழும்பி நிற்கணும். அதனால குறை ஏற்பட்டுருச்சு. இப்ப சஜ்தா சஹ்வு செய்யணும். சரி, ஏன்னு சொன்னா முதல் 2 நான் சொல்ற முதல் 2வது ரக்காத்துல தான் சொல்றேன், கடைசி அத்தஹியாத் சொல்லல. முதல் 2வது ரக்காத்திலே ஒருவர் அத்தஹியாத் ஓதுவதற்கு பதிலாக சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினாலோ, அல்லது அத்தஹியாத் ஓதி முடித்து அவர் அப்துஹு வ ரசூலுஹு வரைக்கும் ஓதி முடிச்சு அவர் நிலைக்கு வந்துடணும். அப்துஹு வ ரசூலுஹு வரைக்கும் ஓதி முடிச்சு நிலைக்கு வருவது வாஜிபு. அந்த வாஜிபை பிற்படுத்தி வேற ஏதோ கவனத்துல அப்துஹு வ ரசூலுஹு வரைக்கும் ஓதிட்டு அவர் சூரை ஃபாத்திஹா இந்த பிற சூறாக்கள் ஓதுறார் அப்படின்னு சொன்னா, இப்ப வாஜிபை நிலை நிற்பது வாஜிபு, நிலைக்கு வருவது வாஜிபு இல்லையா? அப்ப வாஜிபை பிற்படுத்தியதால் ஃபுகஹாக்கள் சொல்லுவார்கள் அவருடைய தொழுகை குறையுடைய தொழுகை, அந்த குறையை சஜ்தா சஹ்வை கொண்டு நிவர்த்தி செய்திடலாம். அப்ப சஜ்தா சஹ்வு செய்வது வாஜிபாகிவிடும். சரி, அதை முடிச்ச பிறகுதான் ஞாபகத்துக்கு வருது, ஆஹா நம்ம அத்தஹியாத் ஓதி இப்படி தாமதிச்சோமே, அல்ல அத்தஹியாத்துல இப்படிலாம் நம்ம சூரை ஃபாத்திஹா ஓதிக்கிட்டு இருந்தோமே,
அப்படின்னு சொன்னா அப்ப இவருடைய தொழுகை கூடாது, மறுபடியும் திரும்ப தொழணும். தொழுகைக்கு வெளியே ஞாபகம் வந்தான் ஆச்சுங்களா. அதே போல இரண்டாவது அத்தஹியாத், கடைசி அத்தஹியாத், 4 ரக்காத்துகள் கொண்ட கடைசி அத்தஹியாத்துல அவர் அத்தஹியாத் ஓதிட்டார். உட்கார்ந்தோன்னா அத்தஹியாத் ஓதினார். ஓதி முடிச்சு சூரை ஃபாத்தியா ஓத ஆரம்பிச்சிட்டார், அல்லது வேற ஏதோ சில ஆயத்துக்களை ஓத ஆரம்பித்தார். இப்ப என்ன செய்யறது அப்படின்னா அதுக்கு பிறகு தொழுகை இல்லை, அதுக்கு பிறகு நிலைக்கு வர வேண்டிய வாஜிபம் இல்லை, அதுக்கப்புறம் எந்த சட்டமும் இல்லை, அதுக்கப்புறம் எங்களுக்கு சலாம் சொல்றது தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அதனால் இவர் அத்தஹியாத்தை முழுமைப்படுத்தி பிறகு ஏதோ சில ஆயத்துக்களை ஓதியதால் இவருடைய தொழுகையில் ஒரு குறை இருந்தாலும் கூட அது பெரிய அளவு குறையல்ல, தொழுகையை முறிக்கும் அளவுக்கு குறையல்ல. இவர் சலாம் சொல்லிக் கொள்ளலாம், சைதா சகவு செய்ய வேண்டிய தேவையில்லை என்றெல்லாம் ஞானவான்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போல முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும், இகாமத்து சொல்றாங்க. இகாமத்து சொல்லப்படுகிற பொழுது எப்ப எழும்பி நிற்கணும்? நிறைய இடங்கள்ல நிறைய மஸ்ஜிதுகள் இப்ப இது ஒரு பிரச்சனை. இகாமத்து நம்ம நேரம் எழுதி போட்டிருக்கிறோம் இல்லையா? இகாமத்து சொல்லப்படுகிற பொழுது எப்பொழுது எழும்பி நிற்க வேண்டும்? ஃபுகஹாக்கள், மார்க்க சட்ட மேதைகள் மிக அற்புதமாக நமக்கு சொல்லித் தருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை முன்வைத்து இகாமத்து சொல்லப்படுகிற பொழுது இமாம் முஸல்லால இல்லைங்க, இமாம் வரல இன்னும். ஆனால் இகாமத்தை நேரத்தை பார்த்து முஅத்தின் சாப் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அல்லது நேரத்தை பார்த்து மக்கள்லாம் எழுப்பி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேரம் வந்த உடனே என்ன செஞ்சிடறாங்க, மக்கள் எழுப்பி நிற்பாங்க. சரி, ஆனால் இமாம் முஸல்லால இல்லை. இப்படி எழுப்பி நிற்கலாமா அப்படின்னா எழுப்பி நிற்க அனுமதி இல்லை. நேரத்தை பார்த்து தொழுகையில், அதாவது நேரம் வந்தால் தொழுகை, அதே நேரத்தில் நாம ஒரு நேரத்தை வச்சு அந்த நேரத்தில் இகாமத்து சொல்றது ஷரத்து அப்படிங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் அரபு நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த பாங்கு சொல்ற நேரம் தான் எழுதி போட்டிருப்பாங்க, பாங்கு சொல்ற நேரம் தான். இகாமத்து எப்ப? இமாம் வரும்போது தான் இகாமத்து. அதனால இமாம் 1 மணி நேரம் கழிச்சு வரலாம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. சுன்னத்து வந்துட்டு வந்துடணும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை பார்க்காத வரைக்கும் நீங்கள் எழும்ப வேண்டாம். புகாரில வருது, என்னை பார்க்காத வரைக்கும் நீங்கள் எழும்ப வேண்டாம் என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்னைய பார்த்தா நீங்க எழுப்பிடலைங்கப்பா, இகாமத் சொல்லுவாங்க. அதே போல அந்த சட்டம் தான் இப்பவும் இருக்குது. இமாம் வருவதற்கு முன்னதாக எழுப்பி நின்று அல்லது இகாமத்து சொல்லப்படுகிற பொழுது எழுப்பி நின்று அந்த இகாமத்தை நின்ற நிலையில் கேட்பது கூட மக்ரூஹ் தஹரீம் என்பதாக சொல்லப்படும். நின்ற நிலையில் இகாமத்தை கேட்பது சரி. இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், இமாம் இப்பொழுது முஸல்லாவில் இருக்கும் பொழுது இகாமத்து சொல்லப்பட்டால், இமாம் முஸல்லால இருக்கிறாங்க, உட்கார்ந்துருக்காங்க, இப்ப இகாமத்து சொல்லப்படுகிறது, அப்ப எப்ப எழுப்பி நிக்கணும்? கரெக்டா சொன்னாங்க பாய். இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று சொல்லும் பொழுது எழுப்பி நில்லுங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், கத் காமத்திஸ் ஸலாஹ் சொல்லும் பொழுது எழுப்பி நில்லுங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹுக்கு கத் காமத்திஸ் ஸலாஹுக்கு ரொம்ப தூரம் இல்லை, அப்பவுமே எழுப்பி நிற்கலாம். கத் காமத்திஸ் ஸலாஹ் என்று சொல்லப்படுகிற பொழுதும் எழுப்பி நிற்கலாம். ஃபதாவா ஷாமி என்று சொல்லப்படுகிற ஹனஃபி மதஹபினுடைய சட்ட கிரந்தம் அதிலும் குறிப்பிடப்படுகிறது, ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று சொல்லும் பொழுதுதான் மக்கள் எழுப்பி நிற்க வேண்டும். இகாமத்து சொல்லப்படுவதற்கு முன்னதாகவே எழுப்பி நின்று ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவது அது சுன்னத்துக்கு மாற்றம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை பார்க்காத வரைக்கும் இகாமத்து சொல்லாதீங்க, என்னை பார்க்காத வரைக்கும் எழாதீர்கள். இமாம் முஸல்லாவில் இருந்தாலும் கூட முஅத்தின் சாப் இகாமத்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அப்ப எப்ப எழுப்பி நிக்கணும்? ஹய்யா அலல் ஃபலாஹ் அல்லது கத் காமத்திஸ் ஸலாஹ் சொல்லும் பொழுது எழுப்பி நில்லுங்கள். தமிழகத்திலே ஒரு சில இடங்களில் இந்த சட்டம் பின்பற்றப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் பரவலாக மக்கள் ஏதோ ஒரு அவசரத்தில் எழுப்பி நிற்பாங்க, அது தவிர்க்கணும். அது அப்படி நிற்கிறதுனால ஒரு பரபரப்பு என்பது ஏற்படும், ஒரு அவசர கதி என்பது ஏற்படும். எல்லாரும் எழுப்பி நின்ற பிறகு இமாம் முஸல்லாக்கு வர்றதுலையும் ஒரு திடுக்கம் ஏற்படும். பிறகு அந்த திடுக்கத்தோட இமாம் சாப் அந்த கை கட்டி நின்று தொழுகிறாங்கன்னு சொன்னா தொழுகையில ஓதும் பொழுது கூட அங்கே பிழை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் இமாமுக்கு உது செய்யக்கூடியவர்கள் பரிபூர்ணமாக உது செய்து வருவது, இமாமுக்கு லுக்மா கொடுக்கிறது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது.
தொழுகையில இமாம் அவர்கள் ஏதாவது ஆயத்தை சற்று முன்பின்னாக ஓதிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதனாலதான் முன் சஃப்ல வந்து குர்ஆன் தெரிந்தவர்கள் நிற்க வேண்டும். தெரிஞ்சவங்க நிற்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இமாமுக்கு பிழை ஏற்பட்டால் அதை எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு தரம் படைத்த மக்கள் இருக்கிறாங்க சமூகத்தில். இல்லைன்னு சொன்னா குறைந்தபட்சம் முஅத்தின் ஹாஃபிஸாக இருக்கணும். முஅத்தின் சாப் இருக்கிறாங்கல்ல, அவன் ஹாஃபிஸ். இல்லைன்னு சொன்னா தொழுகைக்கு ஓதப்படுகிற அளவுக்கு சில அதிகமான சூறாக்களை மனனம் செய்திருந்தால் இமாம் அவர்கள் ஓதுவதிலே ஏதாவது முன்பின் ஏற்பட்டால் அவங்க எடுத்து கொடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். சரி, இந்த பிழை ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இமாமுக்கு பிழை ஏற்படுவதற்கு பல காரணம். ஒன்று, மறதியினால் ஏற்படலாம். ஏன்னா இமாம் என்று சொன்னாலும் ஆலிம் என்று சொன்னாலும் மறதி என்பது பொதுவானது. அல்லது ஏதாவது ஒரு விஷயங்களால் அந்த தாமதங்கள், அந்த பிழைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நமக்கு இப்படி சொல்லித் தருகிறது, பின்னால் நின்று தொழக்கூடியவர்களினுடைய சுத்த குறைவு என்பது முன்னால் நின்று தொழ வைக்கும் இமாமை பாதிக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒதுவினுடைய ஃபர்துகள், ஒதுவினுடைய முறைகள், அதை தெரிந்து பரிபூர்ணமாக ஒது செய்யணும். அதுக்கு முன்னால் நம்ம சிறுநீர் கழிப்போம் பார்த்தீங்களா, நான் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்கிற முறையை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அந்த முறையில் சுத்தம் செய்யணும். அப்படி செய்யாமல் நம்ம போன உடனே தண்ணியை பிடிச்சி ஊற்றிட்டு வந்தோம்னு சொன்னால் இவர் உள்ளாடை அணிஞ்சிட்டு வருவார். நடக்கும் பொழுது சில துளிகள் அந்த இடத்துல பட்டு அது நஜீஸ் ஆயிரும், சுத்த குறைவாயிரும். அவர் ஒது செஞ்சாலும் அது கூடுமா கூடாதான் நமக்கு தெரியும். அப்ப இது போன்று உள்ள ஒரு சுத்த குறைவான ஒரு முறையில் பின்னால் வந்து மக்கள் இருக்கும் பொழுது அந்த சுத்த குறைவு தொழ வைக்கும் இமாமை பாதிக்கும். புகாரியில் ஒரு ஹதீஸ் வருகிறது, ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துன் நஜ்ம் ஓதுனாங்க ஃபஜ்ர்ல. சூரத்துன் நஜ்ம், وَالنَّجْمِ إِذَا هَوَى مَا ضَلَّ صَاحِبُكُمْ وَمَا غَوَى ஓதிக்கொண்டே வந்தார்கள். சற்று தடங்கள் ஏற்பட்டுச்சு. இப்போ தொழுது முடிச்சுட்டு திரும்பி அமர்ந்து கொண்டு மக்களை பார்த்து இமாம் அமர்வது சுன்னத். மக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து கொண்டு கேட்டாங்க, உங்களில் உள்ளவர்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டது என்றார்கள். என்ன சொன்னாங்க? உங்களில் உள்ளோருக்கு என்ன கேடு ஏற்பட்டது? சரியாக சுத்தம் செய்யாமல் எனக்கு பின்னால் வந்து நின்று விடுகிறீர்கள். உங்களுடைய சுத்த குறைவு எனக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்றார்கள். அதனால ஒது செஞ்சுட்டு வர்றவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒதுவுக்கு முன்னால ஒண்ணு இருக்குது, கடமையான குளிப்பாக இருந்தால் அந்த குளிப்பினுடைய 3 ஃபர்துகள் தெரியுங்களா? குளிப்பினுடைய ஃபர்து எத்தனை? 3. வாய் கொப்பளிப்பது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது, உடல் முழுவதும் நனையுமாறு குளிச்சிடணும். 1/2 பக்கெட்டு தண்ணீர் இருந்தாலும் அந்த தண்ணீரை கொண்டு உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தண்ணீரால் அவர் நனைந்திருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா குளிப்பு கூடாது. குளிப்பு கூடலன்னு சொன்னா ஒது செஞ்சா ஒது கூடுமா? பிறகு வந்து தொழுதா ஜுனூபாளியாகவே இருப்பார். ஜுனூபாளியாகவே இருப்பது என்பது பரக்கத்தில்லாத ஒரு நிலை. அது கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இஸ்லாமிய மார்க்கம் சுத்தத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த உலகத்துல எந்த ஒரு தலைவரும், இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்து சென்றார்கள், ஆனால் இப்படித்தான் மனிதனுடைய உடல் சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்ற சுத்தத்தை சொல்லிக் கொடுத்து அதற்கு வரையறைகளையும் அதற்கு சட்டங்களையும் சொல்லிக் கொடுத்து இப்படியெல்லாம் நீங்கள் செய்தால் பரிசுத்தவானாக இருப்பீர்கள் என்று அறிமுகம் செய்தது நமது உயிரினும் மேலான முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற யாரும் இல்லை. எந்த தலைவராவது சொல்லியிருக்காரு? மேடை போட்டு எதையதே பேசுவாங்க, ஆனா சுத்தத்தை பத்தி பேச மாட்டாங்க. சுத்தத்தை பத்தி பேசினாலும் எப்படி பேசுவாங்க? சும்மா பல் துலக்கிறத பத்தியும் நீட்டா ட்ரெஸ் போடுறத பத்தியும் பேசுவாங்களே தவிர சிறுநீர் கழித்து சுத்தம் என்பது கிடையாது. இப்ப ஸ்கூலுக்கு பசங்க போறாங்க பாத்தீங்களா, அப்ப டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, அங்க உள்ள வாத்தியார்கள்லாம் சொல்லுவாங்க, நீட்டா இருக்கணும்பா, சுத்தமா இருக்கணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்லக்கூடிய நீட்டும் அவங்க சொல்லக்கூடிய சுத்தம் என்ன தெரியுமா? அந்த ட்ரெஸ்ல அழுக்கு இருக்க கூடாதும்பாங்க. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு சொன்னா அந்த பெல்ட் போட்டிருக்கணும், டை கட்டி இருக்கணும், பார்க்கறதுக்கு ஒரு நீட்டா இருக்கணும். இதைத்தான் சுத்தமா சொல்லுவாங்களே தவிர அடிப்படையான சுத்தம் என்ன? அடிப்படையான சுத்தம் என்ன? சிறுநீர் கழித்து சுத்தம் செய்தல் அது இருக்குதா? ஸ்கூல்ல இல்ல. எல்லா பசங்களும் அங்க நின்றுட்டு தான் ஒண்ணு இருப்பாங்க. நம்ம இஸ்லாமிய பிள்ளைங்க உட்கார்ந்து இருப்பாங்க, சுத்தம் செய்வாங்க, அது வேறு விஷயம். பள்ளிக்கூடத்தில் படித்தால் நமக்கு மரியாதை வரும், கண்ணியம் வரும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அது ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் கூட அங்கு என்ன கற்பிக்கப்படுகிறது? இது போன்ற சுத்தம் கற்பிக்கப்படுகிறதா?
உலக சம்பந்தமான இத்தனை கலைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். சுத்தம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா? அடிப்படையான சுத்தம் சொல்லிக் கொடுக்கப்படும். சோப்பு போட்டு குளிக்கிறது சுத்தம் நினைக்கிறோம். சோப்பு போட்டு குளித்தால் அழுக்கு போகும், சுத்தம் தான், இல்லை என்று அல்ல. அது மட்டும் அல்ல, அடிப்படையான சுத்தம் என்ன? ஒண்ணுக்கு இருந்து சுத்தம் செஞ்சோமா? மலஜலம் கழித்து சுத்தம் செய்வதை கூட சல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்தாங்க. ஏன் எச்சில் எப்படி உமிழ வேண்டும் என்பதையும் சல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்தாங்க. பெருமானார் எதைன்னு சொல்லித் தரல. எச்சி எப்படி துப்பணும்? இன்னைக்கு வண்டியில போய்கிட்டு இருக்கிறான், டபடபான்னு பூ தூக்கிட்டு போறான், பின்னால வர்றவன் முகத்துல பன்னீர் தெளிச்ச மாதிரி தெளிக்குது. நானும் வச்சிருக்கிறேன். வண்டி ஓட்டிட்டு போகும்போது நம்ம ஒரு வாரமாக தான் போவோம், அவன் துப்பிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு சட்டமும் இல்லை, நடப்பும் இல்லை, உடையும் இல்லை, எதுவும் கிடையாது. அதனால அவன் அப்படிதான் செய்வான். நாம தான் கொஞ்சம் பார்த்து போகணும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எச்சில் உமிழ்வதாக இருந்தால் இடதுபுறம் சற்று குனிந்து காலுக்கு கீழே துப்புங்கன்னாங்க. அது மண் உள்ள பகுதியாக இருந்தால் மண்ணை போட்டு மூடுங்கண்டாங்க. மஸ்ஜிது நபவி என்பது அந்த நேரத்தில் மண் தரையாக இருந்தது. எச்சிலை கதவு வழியாக துப்பாதீர்கள் சொல்லுவாங்க. அதாவது குறிப்பா ஜன்னல் வழியாக எச்சில் துப்பக்கூடாது. மஸ்ஜிதினுடைய ஜன்னல் வழியாக எச்சில் துப்புவதும் மஸ்ஜிதுக்குள் எச்சில் துப்புவதும் இதுவெல்லாம் குற்றத்துக்குரிய செயல். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எவர் ஒருவர் மஸ்ஜிதுக்குள்ளே எச்சில் துப்புறது அது பெரிய குற்றம், அறிந்து நாம் செய்யக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக இப்படியெல்லாம் நம்முடைய மார்க்கம் சுத்தங்களை பற்றி மிக அற்புதமாக சொல்லித் தருகிறது. காரணம், இந்த மனிதன் சுத்தமாக இருந்தாலே இவனோட மலக்குகள் இருப்பாங்க. பூண்டு வெங்காயம் சாப்பிட்டவங்க பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பூண்டு, அதாவது பச்சை பூண்டு பச்சை வெங்காயம், ஏன்னா அதுல ஒரு விதமான ஒரு ஸ்மெல் வரும். அதை சாப்பிட்டு வந்தால் பள்ளியில் உள்ள மலக்குகள் சற்று விரண்டு ஓடுவார்கள். அதனால் பூண்டு வெங்காயம் ஹராம் என்பதல்ல, அதை நாம் சாப்பிட்டாலும் பல் துளைக்கு சுத்தம் செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சையாக சமைச்சு சாப்பிட்றது, சமைச்சு அந்த ஸ்மெல்லாம் போயிடும். சமைத்து சாப்பிட்டவர்கள் அந்த ஸ்மெல் இருக்காது, வாயில ஸ்மெல் வராது. அப்போ பூண்டு வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டோன்னு சொன்னால் அதிலிருந்து வருகிற ஸ்மெல் என்பது மஸ்ஜிதில் உள்ள மலக்குகளுக்கு அது மட்டுமல்ல, பக்கத்தில் இருந்து தொழுகிறவங்களுக்கு இடையூறு ஏற்படும். உது செய்யும் பொழுதெல்லாம் பல் துலக்க வேண்டும் சற்று. ஏன்னா நம்முடைய வாயிலிருந்து துர்வாடை வர வாய்ப்பு இருக்கிறதுல வாய்ப்பு உண்டு, வரத்தான் செய்யும். இந்த மனிதனுடைய ஜிஸ்மு முழுவதும் அப்படித்தானே இருக்குது. மலத்தை சுமந்து திரிபவனாகத்தான் இந்த மனிதன் இருக்கிறான். மலத்தை சுமந்து கொண்டு சிறுநீரை சுமந்து கொண்டு வாயை திறந்தால் துர்வாடையோடு இருந்து கொண்ட நிலையில் தான் நான் யார் தெரியுமா? நீ யாருப்பா? அல்லாஹ் சொல்றான், நீ மலத்தை சுமப்பவன், சிறுநீரை சுமப்பவன். நீ யாரு? வலம் நிரல் இன்சான் ஒன்னா கலப்பனாக, ஒரு துளி நீர் தானே, நீ அருவருப்பான நீர்ல தானே உன்னை படைச்சிருக்கிறேன். நான் யார் தெரியுமா என்று பெருமை கொண்டாடுகிறாய். அதனால கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, ஹதீஸில் வருகிறது, தொழுகைக்கு வருபவர்கள் தங்களுடைய வாயை நறுமணமாக்கி கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? உங்களுடைய வாயின் மூலமாக கிராத் வருகிறது. குர்ஆன் ஓதுகிறீர்கள், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறீங்க, குர்ஆன்ல இருந்து இன்னும் பிற சூறாக்கள் ஓதுறீங்க. மலக்குகள் உங்களுடைய வாய்க்கு சமீபமாக அவர்கள் தங்களுடைய வாயை வைத்து அதை கேட்பார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல இருக்கு. அப்ப நம்ம வாயிலிருந்து துர்வாடை வந்துச்சுன்னா வெறும் ஓடுவாங்க. சில பேர் சஃபர் அடிக்கும் போது ஃபுல்லா சஹர் நடக்கும். அதாவது சஹர் செஞ்சுட்டு ஃபஜ்ருக்கு வர்றாங்க பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு வாழைப்பழத்தோடு வருவார் பள்ளிவாசலுக்கு. ஏங்க வாழைப்பழத்தை கையில் கொண்டு வரீங்க? அதுக்கு இடம் இல்லை. அந்த அளவுக்கு டைட்டாக சாப்பிட்ருப்பாங்க. வந்து அவர் தக்பீர் கட்டி தொழுகையில் என்னோட பட்டாலும் ஏப்பம் விடுவார். ரசம் வாடையாக வரும். சாப்பிட்ட உணவு குளிச்ச வாடை வெளியே வரும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அசோசியாகும். இதை ஹஸரத் இப்போ நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களான்னு கேட்காதீங்க. மக்கள் இப்படியெல்லாம் சொல்லி சட்டம் கேட்டிருக்கிறாங்க. ஹஸரத் இந்த மாதிரி பக்கத்தில் ஒருவர் வந்து குற்றாடி எனக்கு தொழுகையில் நிற்கவே முடியல. பக்கத்தில் நிற்கிறார் ஒருவர், அந்த ஸ்மெல்லு வருது, நிற்க முடியல. இதெல்லாம் மக்ரூ. தொழுகையில் கொட்டாவி வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? அடக்கிக்கணும். ஆனால் நிறைய பேர் அவங்க ஃப்ரீயாகவே கொட்டாவி விடுவாங்க, ஆன்னு சொல்லி சத்தத்தோடு விடுவாங்க தொழுகையில். இப்படியெல்லாம் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, தொழுகை என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? தொழுகையில் ஒருவர் நின்றா அல்லாஹ்வுக்கு அவருக்கு கனெக்ஷன் ஏற்படும். உலகத்தில் இறைவனை நாங்கள் காட்டித் தருகிறோம் என்று எத்தனையோ மத குருமார்கள் இருக்கிறார்கள். ஏண்ட வாங்க, என்னிடம் வாருங்கள், கடவுள் உங்களுக்கு கிடைப்பான், கடவுளை அறிமுகப்படுத்துகிறேன், கடவுளுக்கு உங்களுக்கு கனெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க.
ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனால் அவர்களிடத்தில் சென்றால் அங்க பல ஷரத்து இருக்குது. என்ன ஷரத்து? நீ உனக்கு கடவுள் வேணும்னு சொன்னா நீ முள்ளில் நடக்க வேண்டும், கல்லில் நடக்க வேண்டும், தரையில் ஈர துணியை உடுத்தி கொண்டு புரள வேண்டும், அப்பொழுதுதான் கடவுள் கிடைப்பான் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படியும் கடவுள் கிடைக்கலன்னு சொன்னா எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடு, உனக்கு கடவுள் கிடைப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய குருமார்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்கு வந்திருப்பா, நீ தொழுகையில் நின்றாலே அல்லாஹ் உன்னோடு பேசுறான்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ யாரா இருந்தாலும் சரி, பிற மதத்தில் நீ இருக்கிறாய், நீ ஒதுக்கப்பட்டவனாக கருதப்படுகிறாய், அசிங்கமுடையவனாக கருதப்படுகிறாய், உனக்கு தீண்டாமை செய்து அவர்கள் உன்னை புறந்தள்ளுகிறார்கள். அடியார்களே, நீங்கள் தீண்டத்தகாதவர்கள் அல்ல. கலிமா சொல்லுங்கள், நீங்கள் பரிசுத்தவான்களாக மாறிவிடுவீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, கலிமா சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, வெற்றி பெற்று விடுவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த மரியாதை உன் சமூகத்தில் இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்கவில்லையோ, நீ இஸ்லாத்துக்கு வந்தால், ஈமான் கொண்டால் உனக்கு கண்ணியம் மட்டுமல்ல அல்லாஹ்வே கிடைப்பான் என்றார்கள். உன் தேவைகளை நீ அல்லாஹ்விடத்தில் பேசலாம், அல்லாஹ்விடத்தில் நீ சம்பாஷணை செய்யலாம். ஆனா மற்ற மதங்களிலே மற்ற மதகுருமார்கள் சொல்லுவாங்க, உனக்கு இறைவன் வேண்டுமென்றால் நீ இதெல்லாம் செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், எல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட் எனக்கு கொஞ்சம் தள்ளு, உனக்கு இறைவன் கிடைப்பான்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அப்படி அல்ல. நீ கலிமா சொல், உனக்கு ரப்பு கிடைப்பான். ரப்பு எங்கே கிடைப்பான்? தொழுகையில் கிடைப்பான். ஹதீஸில் வருகிறது, அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினால் அல்லாஹ் சொல்கிறான், ஹமிதனி அப்தி அர் ரஹ்மானிர் ரஹீம் மஜ்ஜதனி அப்தி. அல்லாஹ் சொல்றானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில், அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். பிறகு அர் ரஹ்மானிர் ரஹீம், அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். அல்லாஹ் பதில் சொல்லிட்டே இருக்கிறான். தொழுகையில் சம்பாஷணை செய்யப்படுகிறது. அடியானும் அல்லாஹ்வும் உரையாடுகிற ஒரு தருணம் தான் இந்த தொழுகை. இப்போ நாம் ஒரு முக்கியமான ஒரு நபரோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்னு வைங்க, ஒரு பெரிய ஆளோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் உள்ள பிள்ளைங்க கொஞ்சம் சத்தம் போடுறாங்க, இல்லைன்னு சொன்னால் குறுக்கு நெடுக்க நடக்கிறாங்க. ஒரு முக்கியஸ்தரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் இப்படி குறுக்க ஓடி போகிறான். என்ன செய்வோம்? நாம கோவம் வருமா வராதான்? அவனை பிடிச்சிட்டு அடி அடிப்போம். முக்கியமான ஆள் வந்திருக்காரு, அவர் பேசிக்கிட்டு இருக்கிறேன், குறுக்க போய்கிட்டு இருக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வோடு இந்த அடியார் பேசிக் கொண்டிருக்கிறார், அவர் குறுக்கே செல்லாதீர்கள். ஒரு மனிதன் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு குறுக்கே சென்றால் அதனால் ஏற்படுகிற பாவம், அதனால் ஏற்படுகிற குற்றத்தை அவன் உணர்வானேயானால் அந்த மனிதன் 40 ஆண்டுகள் என்ற நிலையில் தொழுது கொண்டிருந்தாலும் அவன் 40 ஆண்டு முடியட்டும்ப்பா, தொழுது முடியட்டும், அதுக்கப்புறம் நான் போறேன்னு சொல்லி உட்கார்ந்துருவான். குறுக்க போறவன் போக மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய தீமை, பெரிய பாவம் என்றார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, அவர் அல்லாஹ்வோட சம்பாஷணை செய்கிறார், அல்லாஹ்வோட பேசுறார். நேற்று வரைக்கும் அந்த மதத்தில் இருந்தார், தீண்டத்தகாதவராக மதிக்கப்பட்டார், சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்யக்கூடிய ஒரு வேலை செய்கிறார் என்று அவரை எல்லாம் ஒதுக்கி வைத்தார்கள். ஆனால் இன்றைய நாளிலே அவர் கலிமா சொல்லி ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். முஸ்லிம்கள் எல்லாம் அவரிடத்தில் முசாபா செய்து முஆனகா செய்து தொழுகையினுடைய முன் சஃபில் நிற்க வச்சு, நீ சூரே ஃபாத்திஹா ஓது, அல்லாஹ் உன்னோட பேசுவான்னு சொல்லிட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கத்தை பெருமானார் சொல்லிக் கொடுத்து இந்த தொழுகையில் உங்களுக்கு அல்லாஹ் கிடைப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. தொழுகையில் நாம் செய்யக்கூடிய தஸ்பீஹா இருந்தாலும் சரி, குர்ஆனுடைய ஆயத்துக்களாக இருந்தாலும் சரி, நாம் அல்லாஹ்வோடு சம்பாஷணை செய்கிறோம். அப்ப அல்லாஹ்வோடு சம்பாஷணை செய்யக்கூடிய இடத்துல நாம எப்படி நிற்கணும்? நறுமணத்தோடு நிற்கணும், நல்ல உடைகளோடு நிற்கணும், தீய வாடைகள் வரக்கூடாது, இல்லையா? இதெல்லாம் பேணணும். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நான் சொல்ல வருவது, அப்ப இகாமத்து சொல்லும் போது எழுவார்கள், டைம் பார்த்து எழுகிறது, இதெல்லாம் சரியல்ல. கதுகாமத்தி சலா சொல்லும் பொழுது எழுவது, இல்லை என்று சொன்னால் ஹய்யா அலல் ஃபலா என்று சொல்லும் பொழுது எழுவது. சரி, நீங்க ஊருக்கு முன்னாலே எழுப்பி நிற்கிறீங்களேங்க, ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அந்த டயத்தை பார்த்து முஅத்தின் இகாமத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, துவக்கியிருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாலே சில பேர் எரிச்சுருவாங்க வரிசையில். இப்படிலாம் எழுப்பி நிற்க கூடாதுப்பா, ஏன் இந்த மாதிரி நிற்கிறீங்கன்னு நாங்கள் சஃபை சரி செய்கிறோம்ப்பா. சஃபை சரி செய்தல் என்பது இகாமத்துக்கு முன்பா பின்பான்னு சொன்னா இகாமத்துக்கு பிறகுதான். சஃபை எப்படி சரி பண்ணணும்? இகாமத்துக்கு பிறகு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் வழிகாட்டினார்கள். இகாமத்து சொல்லி முடிந்தவுடன் திரும்பி நின்று சஃப்களை பார்ப்பாங்க. சில நேரங்களில் அப்படியே நடந்து வந்து தோளில் மக்களுடைய தோளில் கை வைத்து அப்படியே சரி பண்ணிக்கிட்டு வருவாங்க. சஃப்களை சரி செய்யுங்கள், ஸ்தவு
ஒழுங்குபடுத்துங்க, சஃபை சரி செய்யுங்க, இஅ்ததிலு ஒழுங்குபடுத்துங்கள், ஸ்ட்ரைட்டா நில்லுங்க, தராசு ஸ்ட்ரைட்டா நில்லுங்க, ஒழுங்கா நில்லுங்க. சஃப்களை சரி செய்யக்கூடிய விஷயத்தில் டைட்டா ஆக்காதீங்க. அதாவது பக்கத்தில் உள்ளவரோடு சண்டை போடுற மாதிரி நிற்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் நெருங்கி நில்லுங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கம்பாங்க. அவர் அப்படியே நிற்பார். ஏன்னா அவருக்கு வேறு ஃபேன் இருக்கும், ஃபேன் விட்டு நகர மாட்டார், அப்படியே நிற்பார். ஏன்னா இவர் நகர்ந்தா 2 பேர் நிற்கலாம். அப்போ அவர் சொல்லுவார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, இவர் கண்டுக்கவே மாட்டார், அப்படியே நிற்பார். வரப்பா பார்த்தாக்கா ஒன்று ஏசிக்கு நேரம் நிற்பார், 2 பேரும் ஃபேனுக்கு நேரம் நிற்பார். சிலவர் சொன்னாங்க உங்களுடைய தோள்களை மிருதுவாக ஆக்கி கொள்ளுங்கள், சஃப்களில் நெருங்கி நில்லுங்கள், நெருங்கி இடைவெளி இல்லாமல் நெருங்கி நில்லுங்கள். ஸ்தவு சுஃபூஃபக்கும் தரா நிறைய வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துவாங்க. ஸ்தவு சுஃபூஃபக்கும் சுதுல் ஹலல், இடைவெளியை நிரப்புங்கள், வரிசைகளை ஒழுங்குபடுத்துங்கள். இதெல்லாம் ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தைகள். ஒரு முறை பெருமானார் இப்படி சொன்னார்கள், சஃப்களை சரி செய்யுங்கள், சஃப்களில் நீங்கள் நெருக்கமாக இல்லை என்றால் உலகத்தின் வாழ்க்கையில் பிரிந்து போய் விடுவீர்கள் என்றார். இன்னைக்கு அதான் நடக்குது. தொழுகை என்பது ஏதோ சடங்கு அல்ல, உலகத்தில் வாழ்வதற்கு உரிய வாழ்வு கலையை சொல்லித் தருகிற ஒரு அம்சமான இபாதத்து தான் தொழுகை. உலக வாழ்க்கையில நம்ம கண்மூடித்தனமா வாழ முடியுமா? முடியாது. தொழுகை நம்ம கண்மூடித்தனமா தொழ முடியுமா? தொழ முடியும். தொழுகையில் சட்டம் இருக்குது. இது இப்படிதான், ருக்கு இப்படிதான் செய்யணும், இப்படிதான் சுஜூது செய்யணும், நிலையில இது ஓதணும், சுஜூதுல இதை ஓதணும் அப்படிங்கிற வரையறை இருக்கிறது. இதே போன்றுதான் துனியாவுடைய வாழ்க்கையில எப்படினாலும் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. எப்படி வேணாலும் நடந்து கொள்ளலாம் என்று அல்ல, எப்படி வேணாலும் நடந்து கொள்ளலாம் என்று அல்ல. தொழுகையில் எப்படி சட்டங்களை பேணி நின்றீர்களோ அதே போல துனியாவினுடைய வாழ்க்கையிலும் சட்டங்களை பேணி நில்லுங்கள். தொழுகையில் எப்படி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் நெருங்கி ஒற்றுமையாக இருந்தீர்களோ அதே போல துனியாவினுடைய வாழ்க்கையிலும் ஒற்றுமையாக இருங்கள். உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள். அண்டை வீட்டுக்காரரோடு நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ நல்லவனா கெட்டவன்? ஒரு சஹாபி கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், நான் நல்லவனா கெட்டவனா என்று எப்படி தீர்மானிப்பது? பெருமானார் சொன்னார்கள், பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறாராப்பா உனக்கு, அண்டை வீட்டுக்காரர் இருக்கிறாரா? அண்டை வீட்டுக்காரர் உன்னை நல்லவன் சொன்னா நீ நல்லவன், அண்டை வீட்டுக்காரன் உன்னை கெட்டவன் சொன்னா நீ கெட்டவன் தான். பெருமானாரோட ரெவலேஷனை பாருங்க. நான் நல்லவனா கெட்டவனா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை பத்தி என்னப்பா வச்சு கருத்து வச்சிருக்கிறான்? இன்றைக்கு அண்டை வீடு என்றாலே சண்டை வீடாகி போனது இல்லையா? அண்டை வீடுனா சண்டை வீடு. நான் சொல்ல வருவது, தொழுகையினுடைய சஃப்களில் நாம் கோளாறு செய்தால் உலகத்தில் உள்ள நம்முடைய ஒற்றுமை பிரிந்துவிடும். பெருமானார் சொன்னாங்க, தனிப்பட்ட ஒரு நபரை சொன்னதல்ல. நெருக்கமாக நில்லுங்கள். ஆக இப்படி தொழுகையினுடைய சஃப்களில் நாம் இப்படி நிற்க வேண்டும் என்பதெல்லாம் விளக்கப்படுகிறது. அதே போல புகாரி இமாம் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய கிதாபில் ஒரு ஹதீஸை பதிவு செய்வாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், இகாமத்து சொல்லிய பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து இப்படி சொன்னார்கள், அகீமு ஸுஃபூஃபக்கும் வதராஸு, சஃப்களை சரி செய்து கொள்ளுங்கள், இணைந்து நில்லுங்கள் என்று சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு, நான் கிபிலாவை பார்த்து முன்னால் நின்று தொழ வைக்கிறேன் என்று நினைக்காதீர்கள். நான் எப்படி முன்னால் பார்க்கிறேனோ அதுபோன்று நான் பின்னாலும் பார்ப்பேன் என்றார். பெருமானாருக்கே இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை இது. பெருமானாரை தவிர யாருக்கும் இந்த நிலையை வராது. நான் எப்படி முன்னால பார்க்கிறேனோ அதுபோல நான் பின்னாலையும் பார்க்கேன். நான் முன்னால நின்று கிபிலாவை பார்த்து தொழ வைக்க நீங்க அசட்டையா நிற்க கூடாது. பேணுதலா நில்லுங்க, சரியாக நில்லுங்க, நெருங்கி நில்லுங்க. உங்களுடைய ஹுஷூ ஹுது கூட எனக்கு தெரியும், உங்களுடைய உள்ளச்சம் கூட எனக்கு தெரியும். தொழுகையை சரியாக தொழுவுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை சரி செய்து அவர்கள் பேசிய ஹதீஸ்கள் ஏராளம். காரணம் என்னன்னு சொன்னா, இதுதான் அடிப்படை, வாழ்வின் அடிப்படையாக இந்த தொழுகை. இது தொழுகை என்பது சடங்கு அல்ல, வாழ்வு கலை. எப்படி வாழணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லித் தருகிற ஒரு அற்புதமான இடம். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யார் ஈமான் கொண்டாலும் முதலாவதாக அவர்களுக்கு தொழுகையை கற்பித்துக் கொடுக்குமாறு தான் சஹாபாக்களை ஏவுவாங்க. தொழுகையை கற்பித்துக் கொடுக்குமாறு தான் ஏவுவாங்க. அடுத்ததாக பேசவா? பேசி நான்
சில பேர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா எடுப்பிலே துணை சூறா ஓத ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி அத்தகையாத்தில் போய் சூரை ஃபாத்திஹா ஓதுறாங்கன்னு சொன்னமோ இதே போல் இதெல்லாம் மக்களுக்கு இருக்கிற சந்தேகம் கேட்க கூச்சப்படுவாங்க. அதனால நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன் சொல்லணும்னு சொல்லி. நிலையில் நின்ன உடனே என்ன ஓதணும்? சனா ஓதணும், எல்லாம் வஜ்ஜஹத்து ஓதணும். ஓதிய முடித்த பிறகு தஅவூது பஸ்மல்லா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரை ஃபாத்திஹா ஓதணும். எடுத்த உடனே சூரை ஃபாத்திஹா ஓதுறதுக்கு பதிலாக ஏதோ கற்பனையில் வந்திருப்பார், இல்லை சம்சாரத்தில் சண்டை போட்டு வந்திருப்பார், இல்லைன்னா வழியில் ஏதோ பிரச்சனையாக வந்தோடனே அத்தஹிய்யாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்துன்னு ஓத ஆரம்பிச்சுப்பார். இல்லைன்னு சொன்னால் அதை விட்டுட்டு துணை சூறா ஓத ஆரம்பிச்சிடுவார். சூரை ஃபாத்திஹா ஓதுறதுக்கு பதிலாக துணை சூறா ஓத ஆரம்பிச்சிடுவார். அப்ப இவருடைய நிலை என்ன? தொழுகையில் நின்ற ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு பகரமாக இரண்டாவதாக ஓதுகிற சூறாவை ஓதினால் சட்டம் என்ன? இதுல 4 விஷயங்களை ஃபுகஹாக்கள் சொல்லி தருவாங்க, மார்க்க சட்ட மேதைகள். 4 விஷயம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, ஃபாத்திஹா ஓதாம துணை சூறா ஓத துவங்கிட்டார் ஒருவர். ஃபாத்திஹா சூறா ஓதாம துணை சூறா ஓத துவங்கிட்டார். அதில் ஒரு ஆயத்துக்கும் குறைவாக ஓதிய பிறகு நினைவு வருகிறது. ஒரு ஆயத், உதாரணமா இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அது ஒரு முழுமையான அந்த ஒரு ஆயத் ஓதுறாரு வைங்க. இந்த ஒரு ஆயத்துக்கும் குறைவாக அவர் ஓதுறார். ஒரு ஆயத்துக்கும் குறைவாக ஓதுகிறார். குறைவாக ஓதுன உடனே அவருக்கு நினைவு வந்துருச்சு, ஆஹா நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலையே, 2வது சூறால ஓதிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைவு வந்ததும் மீண்டும் அவர் என்ன செய்யணும்? அதை அப்படியே விட்டுட்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். பிறகு 2வதாக சூறா ஓதணும். 2வது சூறா பிறகு வழக்கம் போல ருக்கூ சுஜூது இதெல்லாம் செஞ்சு முடிச்சு என்ன செய்யணும்? சஜ்தா சஹ்வு செய்யணுமா? சஜ்தா சஹ்வு தேவையில்லை. சஜ்தா சஹ்வு இங்க அவசியம் இல்லை. அவருடைய தொழுகை கூடிவிடும். ஏன்னா ஒரு ஆயத்துக்கு குறைவாக தான் ஓதி இருக்கிறார். சரி, இது ஒரு நிலை. 2வது ஒரு நிலை இருக்கிறது. ஃபாத்திஹா ஓதாமல் இன்ன பிற சூறா ஓதினார். அதில் ஒரு ஆயத்தை விட அதிகமாக ஓதிட்டார். ஒரு ஆயத்தை விட அதிகமா. உதாரணமா குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் அப்படின்னு சொல்லும் போது ஞாபகம் வருது. வலம் யூ அப்படின்னு ஆரம்பிக்கும் போது சிந்தனை வருது, ஆஹா நம்ம சூரை ஃபாத்திஹா ஓதாம குல் ஹுவல்லாஹு சூரா ஓதிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன செய்யறது? அந்த ஜும்லாவை முழுமைப்படுத்தி வலம் லம் யலித் வலம் யூலத் ஓதினார் பார்த்தீங்களா? அந்த வலம் யூலத் அந்த வார்த்தையை முழுமைப்படுத்தி விட்டு மீண்டும் சூரை ஃபாத்திஹா ஓதி 2வதாக பிரிந்த ஒரு சூறா ஓதி அவர் என்ன செய்யணும்? வழக்கம் போல ருக்கூ சுஜூதுக்கு பிறகு தொழுகை முடிக்கணும். ஆனால் இந்த இடத்திலே சஜ்தா சஹ்வு செய்வது வாஜிபு. இந்த இடத்தில் சஜ்தா சஹ்வு செய்வது வாஜிபு. ஏன்னா ஒரு ஆயத்துக்கும் மேற்பட்ட ஆயத்துக்களை ஓதிட்டார். முதல்ல நான் சொன்னது ஒரு ஆயத்துக்கும் குறைவா ஓதினார், அதனால சஜ்தா சஹ்வு வாஜிப் அல்ல. இது ஒரு ஆயத்துக்கும் மேல போயிட்டு இருக்கிறார். ஒரு ஆயத்து ஓதினார், 2 ஆயத்து இப்படி போயிட்டார். பிறகுதான் ஞாபகம் வந்துச்சு. அப்போ இவருடைய தொழுகை குறையுடையதாக மாறியது. இறுதியாக அவர் சஜ்தா சஹ்வு செய்ய வேண்டும். 3வதாக ஒரு நிலை என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் துணை சூறா ஓதிட்டார். துணை சூறா ஓதினார். துணை சூறா ஓதி முடிச்சு ருக்கூக்கு போயிட்டார். ஃபாத்திஹாவே ஓதல, ருக்கூக்கு போயிட்டார். இப்போ ருக்கூக்கு போன பிறகுதான் நினைவு வருது. ருக்கூவில் சுப்ஹான ரப்பியல் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்பதான் நினைவு வருது, ஆஹா நம்ம சூரை ஃபாத்திஹா ஓதலையே. இப்போ என்ன செய்யணும்? நிலைக்கு வந்துடணும். நிலைக்கு சூரை ஃபாத்திஹா ஓதணும், இன்னொரு சூறா ஓதணும், பிறகு ருக்கூ சுஜூது வழக்கம் போல, இறுதியாக சஜ்தா சஹ்வு செய்யணும். 3வது. 4வது ஒரு நிலை என்னன்னு சொன்னா, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாம இன்னொரு சூறா ஓதி ருக்கூவும் செஞ்சு இஅ்திதாலுக்கு பிறகு சுஜூதும் செஞ்சு அவர் அப்பதான் ஞாபகம் வருது, அத்தஹியாத்தை ஓதி முடிச்சுட்டார். கடைசியில ஞாபகம் வருது, ஆஹா நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவை மிஸ் பண்ணிட்டோமே, 2வது சூறா தானே ஓதணும், இப்ப என்ன செய்யறது அப்படின்னு அவருக்கு நினைவு வரும் பொழுது, இப்ப தொழுகையை முடிப்பதற்கு முன்னதாக சஜ்தா சஹ்வு செய்யறது வாஜிப். ஒருவேளை சஜ்தா சஹ்வு செய்யாம தொழுகையை முடிச்சுட்டாரு அப்படின்னா தொழுகையே கூடாத பாத்தில் ஆயிரும். மீண்டும் அந்த தொழுகையை திரும்ப தொழ வேண்டும். ஆக இப்படியெல்லாம்
மார்க்க சட்டங்கள் உண்டு. இதெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே. ஆக இப்படி பல்வேறு சட்டங்களை உள்ளடக்கியதாக நம்முடைய தொழுகை என்பது அமைய பெற்றிருக்கிறது. இதெல்லாம் ஒரு சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேனே தவிர நிறைய விஷயங்கள் உண்டு. நீங்கள் சந்தேகங்கள் வரும் பொழுது உலமாக்களை அணுகணும். முதல்ல உலமாக்கள் இடத்துல மார்க்க சம்பந்தமாக கேள்வி கேட்பேன். மார்க்க சம்பந்தமான விஷயங்களை தான் ஆலிம்களிடத்தில் கேட்க வேண்டுமே தவிர மற்ற கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது. என்ன, நீங்க ஆலிம்களை சும்மா இருக்க விடக்கூடாது, கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தொழுகை என்பது ரப்புக்கும் நமக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி தருகிற காரணத்தால் அதை ஏனோ தானோ என்று நாம் செய்துவிடக்கூடாது. அதனால இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நேரமும் ஆகிட்டு இருக்குது. அதற்கு பேச சொன்னாலும் கூட எனக்கு வீட்டுக்கு போய் சில வேலை இருக்குங்கிறதுனால சில கேள்விகளை நீங்கள் கேட்க பிரியப்படுவீங்க. அதே போல் நான் வந்த உடனே இந்த கேள்வி என் கைக்கு வந்துடுச்சு. அதுக்கு உண்டான பதிலை சொல்லி இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போம். என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்கன்னா, அசர் தொழுகைக்கு பின் மகரிபு தொழுகையை தான் தொழ வேண்டும் என்று கூறுகிறார்கள். சரி, விளக்கம் தேவை. அதே போல கசர் தொழுகை, ஜம்மு தொழுகை, அது சம்பந்தமான விளக்கம். ஒரு நாளுக்கு சுன்னத் ஒவ்வொரு வேளைக்கும் எத்தனை, நாளொன்றுக்கு எத்தனை ரக்காத்துகள் சுன்னத் தொழுவது, அதான் கேள்வி. அதே போல நஃபில் தொழுகைகள் எத்தனை, விளக்கம். அதே போல இஷ்ராக், துஹா, அவ்வாபின், தஹஜ்ஜுத், இது இந்த தொழுகைகள் இதுவெல்லாம் சுன்னத்தா நஃபிலா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. முதலாவதாக அசர் தொழுகைக்கு பின் மகரிபு தான் தொழ வேண்டும் என்று கூறுகிறார்கள். விளக்கம் தேவை. அசருக்கு பிறகு மகரிபு தான் வருது, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவங்களுடைய சந்தேகம் என்னென்னா, அசர் தொழுதுட்டா வேறு தொழுகை தொழக்கூடாதா, அசர் தொழுது விட்டால் வேறு தொழுகைகள் தொழக்கூடாதா? வேறு தொழுகைன்னு சொன்னால் லுஹர் கலாவாக இருந்திருக்கலாம் அல்லது ஃபஜ்ர் கலாவாக இருந்திருக்கலாம், இது தொழலாமா அப்படிங்கிறதான் அவங்களுடைய கேள்வி. கலாவான தொழுகைகளை தொழுது கொள்வதில் தப்பில்லை, தொழலாம். ஆனால் எல்லாமே ப்ராப்பராக முடிஞ்சிருச்சு. ஃபஜ்ர் முடிஞ்சிருச்சு, லுஹர் முடிஞ்சிருச்சு, இப்போ அசரும் முடிஞ்சிருச்சு. இப்போ தொழலாமா? தொழ வேண்டாம், அவசியம் இல்லை. இன்னும் எந்த தொழுகையும் இல்லையே. அடுத்ததாக கஸ்ர் தொழுகை, அதே போல் ஜம்மு தொழுகை, கஸ்ர் தொழுகை. சரி, கஸ்ர் தொழுகைன்னா குறைத்து தொழுதல். இது அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கிய ஒரு அற்புதமான ஒரு சலுகை. எல்லாம் அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லித் தருகிறான், நீங்கள் பயணிகளாக இருந்தால் உங்களுடைய தொழுகைகளை குறைத்து தொழுது கொள்ளுங்கள். அதனால் கஸ்ர் தொழுகை என்பது ஹனஃபி மதஹபில் வாஜிப். இப்போ கஸ்ருன்னு கேட்டதுனால கஸ்ரினுடைய ஒரு சிறிய சட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு தூரம் போனால் கஸ்ர் தொழலாம்? இன்னைக்கு கூட நம்முடைய சேனலில் அதான் பதிவு செஞ்சேன். எவ்வளவு தூரம் சென்றால் கஸ்ர் தொழலாம்? அது நான் உட்காந்துக்கிட்டுமா? எவ்வளவு தூரம் போனால் கஸ்ர் தொழலாம் அப்படின்னு சொன்னால் 48 மைல்கள். நாம் நிரந்தரமாக இருக்கும் இடத்திலிருந்து ஒரு 48 மைல்கள் தூரம் நாம் பயணமாகி சென்றால் இவர் மீது கஸ்ர் வாஜிபாகும். ஆச்சுங்களா? ரெண்டாவது, நாம் நிரந்தரமாக இருக்கிற இடம் அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கெல்லாம் நிரந்தர சொந்த ஊர் அப்படிங்கிறது ஒரு ஊராக இருக்கும். ராமநாதபுரம், திருநெல்வேலி, இந்த மாதிரி உள்ள ஊர்களாக இருக்கும். ஆனால் தற்போது நாம் இந்த இடத்துல இருக்கிறோம், அதை தான் கவனிக்கணும். ராமநாதபுரம் நம்முடைய அசல் வத்தன், சென்னை என்பது புழைக்க வந்த இடம், நக்கலி வத்தன். ஆச்சுங்களா? இது நம்முடைய சொந்த ஊர் அல்ல, இங்கே தான் இருக்கிறோம். சரி, அப்போ நாம் எங்கே இருக்கிறோமோ, இது நம்மளுடைய சொந்த ஊராக இல்லாதிருந்தாலும் கூட நாம் எங்கு அதிகமாக இருக்கிறோமோ அந்த 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 இரண்டாவது ஊரும் நம்முடைய சொந்த ஊராக கருதப்படும். இரண்டாவது சொந்த ஊராக கருதப்படும். அப்போ நாம் இருக்கிற இந்த இடத்துல இருந்து ஒரு 48 மைல்கள் பயணமாகி சென்றால், 48 மைல்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 77 கிலோமீட்டர் வரும்.
நாம் இருக்கும் இடத்திலிருந்து 77 கிலோமீட்டர் ஒரு பயணமாகி சென்றாலே அவர் மீது கஸ்ரு வாஜிபு. சரி, மூணாவது என்னன்னு சொன்னா, நாம் இங்கிருந்து போறோம் பார்த்தீங்களா, போகும்போதே ஒரு 5 நாள் வேலையா போவோம். ஒரு 5 நாள் வேலையா, ஒரு 10 நாள் வேலையாக இங்கிருந்து நீயத்தை வச்சுப்போம். 10 நாள் ஆகும் பாப்பா, அந்த ஊர்ல போய் தங்கி இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு போவார். இருக்கிற 10 நாளை கஸ்ரு தான் செய்யணும். சரி, 10 நாள் முடிஞ்சு போச்சு, வேலை ஆகல, 11ஆவது நாள் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 11ஆவது நாள் நம்ம கஸ்ரு தான் செய்யணும். 11ஆவது நாள் வேலை முடிஞ்சிடும் நினைக்கிறாரு, ஆனா முடியல. 12ஆவது நாள் ஸ்டார்ட் ஆயிருச்சு, 12ஆவது நாள் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் கஸ்ரு செய்யறதா அல்லது முழுமையா தொழுகிறதா? கஸ்ரு தான் செய்யணும். சரி, 12ஆவது நாள் வேலை முடிஞ்சிடும் நினைச்சாரு, முடியல. 13ஆவது நாள் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப என்ன, கஸ்ரா அல்லது முழுமையா தொழுகிறதா? கஸ்ரு தான் தொழணும். 16ஆவது நாள் ஸ்டார்ட் ஆயிருச்சு, அதே போல 15ஆவது நாள் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப நான் கஸ்ரு தொழுகிறதா என்ன தொழுகிறது? நாள் போய்கிட்டே இருக்குது, கஸ்ரு தான் தொழணும். 16ஆவது நாள் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப நான் கஸ்ரு தொழுகிறதா அல்லது முழுமையா தொழுகிறதா அப்படின்னா 16ஆவது நாள் நீங்க முழுமையா தொழணும். ஒருவர் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து 48 மைல்கள் பயணமாகி சென்று அந்த ஊரில் ஒரு 15 நாள் வரைக்கும் தங்கினால் 15 நாள் வரைக்கும் 4 ரக்காத் கொண்ட தொழுகையை 2 தொழுது கொள்ள வேண்டும். இது வாஜிப். கஸ்ரு தான் தொழணும். இல்ல எனக்கு நேரம் இருக்கு அசரத்து, நான் போய் 4 தொழ போறேன், குற்றவாளி. ஏன்னா அல்லாஹ் வழங்குற சலுகை இது. கஸ்ருங்கிறது யார் வழங்குற சலுகை? பயணத்தில் இருந்தால் நீங்க கஸ்ரு செய்யுங்க அல்லாஹ் சொல்றான். அதனால ஹனஃபி மதஹப்ல கஸ்ரு செய்வது என்பது வாஜிப். கஸ்ரு செய்யலன்னு சொன்னா குற்றவாளி. இது ஹனஃபி மதஹபினுடைய தீர்ப்பு. ஷாஃபிஈ மதஹப்ல எப்படின்னு சொன்னா, ஒருவர் இதே தூரம் பயணமாகி போறார், அந்த இடத்துல 4 நாள் தங்குறார். 4 நாள் வரைக்கும் தான் அவர் கஸ்ரு செய்யலாமே தவிர 4 நாளுக்கு அதிகமாக தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டா அவர் முழுமையாக தொடரும். முழுமையாகத்தான் தொழ வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ளும். அதே போல ஜம்மு தொழுகை ஹனஃபி மதஹப்ல இல்லை, ஷாஃபி மதஹப்ல தான் இருக்குது. ஹனஃபி மதஹப்ல ஜம்மு உண்டு. எப்போ உண்டுன்னு சொன்னா முஸ்தலிஃபால இருக்குது. ஹஜ்ஜுக்கு நம்ம போவோம், இன்ஷா அல்லாஹ் அனைவரையும் அல்லாஹ் ஹாஜிகளாக ஆக்குவானாக. ஆமீன் சவுண்டே இல்லை. ஹஜ்ஜுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்மலாம் போகத்தான் போறோம், அல்ல நம்ம கூட்டு போவோம். முஸ்தலிஃபால நமக்கு என்ன கடமை? ஜம்மு கடமை. ஜம்மு அங்கதான் ஹனஃபி மதஹப். ஷாஃபி மதஹப்ல ஒரு குறிப்பிட்ட தூரம் அந்த முசாஃபிருக்குரிய அந்த தூரத்தை அவர்கள் கடந்து செல்லும் பொழுது என்ன செஞ்சுக்கலாம்? ஜம்மு செய்ய வாய்ப்பு இருக்குது. ஜம்முல முற்படுத்தி தொழுதலும் இருக்கிறது, பிற்படுத்தி தொழுவதும் இருக்கிறது ஷாஃபி மதஹப்ல. இப்ப இங்க இருந்து போறாரு, லோஹர் நேரமாச்சு, பயணத்தில் போய்கிட்டே இருக்கிறாங்க, லோஹர் நேரமாச்சு. லோஹர்ல என்ன செஞ்சுட்டாங்க? வண்டி ஒரு ஓரமாக நிறுத்திட்டு அல்லது பஸ்ஸில் இருந்து இறங்கி ஒரு 2 ரக்காத் தொழுதார். கஸ்ரு வாஜிப் இல்லையா? முதல் நாள் தானே பயணம் செய்கிறார், 2 ரக்காத் தொழுதுட்டார். இப்போ அசருக்கு